தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் அக்டோபர் 14ஆம் தேதி தொடக்கம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. அடுத்த கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வருமான வரி விலக்கு உச்சவரம்பை 8 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதே சேமித்திருக்கும். வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நாடாளுமன்றம் கூடும் நாட்கள் தவிர வாரத்தில் குறைந்தது 4 நாட்கள் தொகுதியில் இருக்க வேண்டும். தொகுதியில் ஆற்றிய பணிகள் தொடர்பாக 15 நாட்களுக்கு ஒருமுறை அறிக்கை அளிக்கவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர், நெல்லை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 சந்திப்பு. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்க தொடங்கிவிட்டதால் திமுக கூட்டணியில் மோதல் வெடித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சட்டமன்ற தேர்தலுக்குள் திமுக கூடாரம் காலியாகும் என்றும் விமர்சனம். பரவாயில்ல, இப்போது நாணவாதை வந்தது, இப்போது நாணவாதை வந்து விழித்துக் கொண்டீர்கள். அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய கே.எஸ். அழகிரிகள் இன்றைக்கு ஒரு பேட்டியிலே கொடுத்திருக்கிறார். ஆக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பமாகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. சுற்றுலாவை பாதிக்கும் இ-பாஸ் நடைமுறைக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தீர்வு காணப்படும் என்றும் உறுதி. சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ-பாஸ் தேவை என்று ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது. 6000 வாகனம் தான் வரணும். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி, வியாபாரிகளுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க அதிமுக அரசு உங்களுக்கு துணையில் இருக்கும். அமித்ஷாவை சந்தித்ததன் மூலம் அதிமுக அலுவலகத்தை இபிஎஸ் டெல்லிக்கு மாற்றிவிட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் விமர்சித்த விவகாரம். சென்னையில் தான் அதிமுக அலுவலகம் இருக்கிறது, தாராளமாக வந்து பாருங்கள் என இபிஎஸ் பதிலடி. திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. அதிமுக அலுவலக கட்டிடம் சென்னையில் இருந்தாலும் அலுவலகத்தின் கட்டளைகள் டெல்லியில் இருந்துதான் பிறப்பிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. அங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க. எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துட்டு போக முடியும்? முடிஞ்சா எடுத்துட்டு போயிருவீங்க பிரிச்சு. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாது, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முடிவை திரும்ப பெறுமாறு டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை மீண்டும் வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வத்தையும் விரைவில் சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணன் வந்து என்னை பொறுத்தவரை பரஸ்பரமா எல்லாரையுமே சந்திக்கணும். இல்ல சந்திக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இல்லை. நிறைய டிராவல்ல இருக்காங்க. அண்ணன் வந்து நிறைய வெளியே இருக்காங்க இப்ப அதிகமா. அதே போல அவரு சுற்றுப்பயணத்துல முடிச்சுட்டு வரும்போது சந்திப்போங்கண்ணா. வருமானத்தை மறைத்ததற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவு. வருமான வரித்துறை உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் வழக்கு. ஆண்டு பிறப்பிக்க வேண்டிய உத்தரவை 2022 பிறப்பித்ததால் வருமான வரித்துறை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று விஜய் தரப்பில் வாதம். சட்டப்படி அபராதம் விதிக்கப்பட்டதால் விஜய் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை கோரிக்கை. விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாக பதியப்பட்ட வழக்கு. நீதிமன்றத்தில் சரணடைந்த திருவாரூர் மாவட்ட தாவிக தலைவர் உட்பட 3 பேருக்கு ஜாமீன். ஆயுதப்படை காவலரிடம் 42,45,000 ரூபாய் மோசடி செய்ததாக நடிகர் சூர்யா வீட்டின் பணிப்பெண் உட்பட 5 பேர் கைது. குறைந்த விலையில் தங்க நாணயம் வாங்கித் தருவதாக கூறி சிறுக பணம் வாங்கி மோசடி செய்தது அம்பலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 85,000 ரூபாயை தாண்டியது. ஒரே நாளில் இருமுறை விலை அதிகரித்து 1 சவரன் தங்கம் 85,120 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு ஒரே நாளில் 210 ரூபாய் உயர்ந்து 10,640 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் தங்கம் விலை 11,000 ரூபாயை மிக வேகமாக நெருங்கி வருவதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. டெல்லியில் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா கோலாகலம். சினிமாவின் பல துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு 2023 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது. श्री मोहनलाल ध्वनि के साथ स्वागत करें पद्मश्री पद्म भूषण से सम्मानित हर दिल अजीज विलक्षण अभिनय प्रतिभा के धनी श्री मोहनलाल जी का। ये सम्मान श्री मोहनलाल जी को उनके शानदार योगदान, अद्भुत अभिनय और कला के लिए दिया जा रहा है. திரைத்துறையில் உயரிய விருது வாங்கிய நடிகருக்கு அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டு. महान कलाकार के रूप में साबित किया. Being recognized for his monumental contributions, unparalleled versatility, artistry that 12th Fail திரைப்படத்தில் நடித்த விக்ரம் மாஷேவிற்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது. ஜவான் படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவரிடம் இருந்து முதன்முறையாக தேசிய விருது வாங்கிய நடிகை ராணி முகர்ஜி. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே என்ற படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக விருது. Rani Mukherjee, the iconic actress known for her portrayal of resilient women characters, delivers an exceptional performance in Mrs. Chatterjee versus Norway, a film that portrays maternal love, resilience, cultural conflict with piercing emotional clarity and unwavering authenticity. सर्वश्रेष्ठ अभिनेत्री का पुरस्कार ग्रहण करते हुए रानी मुखर्जी சிறந்த தமிழ் திரைப்படம் மற்றும் திரைக்கதை ஆசிரியருக்கான தேசிய விருதை வென்ற பார்க்கிங் திரைப்படம். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வழியை அடைச்சிட்டா எப்படி போறது? அதுக்காக புது வண்டி வெளியே நிறுத்த சொல்றேன். புது வண்டியில கொண்டாந்து ஓட்டு அனுப்பி கூட இருந்தேன். Ladies and gentlemen, parking creates a tightly woven drama of escalating ego using seemingly trivial parking space conflict. தயாரிப்பாளர் KS தினேஷ், இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் விருதுகளை பெற்றுக் கொண்டனர். ये है सर्वश्रेष्ठ तमिल फिल्म पार्किंग.
சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வாங்கிய MS பாஸ்கர் பார்க்கிங் திரைப்படத்தில் நடித்ததற்காக கௌரவம். Shri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film's psychological intensity. Kamal, the Silver Lotus. குடியரசுத் தலைவரிடம் இரண்டாவது முறையாக தேசிய விருது வாங்கினார் இசையமைப்பாளர் GV பிரகாஷ். வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது. சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தேசிய விருது வாங்கிய நடிகை ஊர்வசி உள்ளொழுக்கு என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்ததற்காக வழங்கப்பட்டது. Sri Urvashi recognized for a portrayal of subtle resilience and inner strength through minimal gestures, anchoring the story's core and elevating its narrative impact. கரூரில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வைக்கப்பட்ட அதிமுக பேனர்களை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் முயற்சி. முதலில் திமுக பேனர்களை அகற்றுங்கள் என போலீசாருடன் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வாக்குவாதம். திமுக காமிக்கிறாங்க இல்லைன்னா நான் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். அங்கே உள்ள எல்லாம் கீழே மொத்தம் எல்லாம் உடச்சோம் எடுத்துக்கிறேன். பர்மிஷன் இல்லாமல் எழுதியிருக்கு. இப்போ காம்பவுண்ட் கிரவுண்டில் வந்து பூரா படம் போட்டு எழுதியிருக்கிறீங்க. அதுக்கு பர்மிஷன் வேணுமில்ல? இதே கமிஷனர் தானே ஆர்டர் போடுறாங்க. முனிசிபல் கிரவுண்டோட செவர் கமிஷனர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு ஒரு பர்மிஷன் என்கிட்ட காமிச்சிடணும். நீங்களும் எடுக்க வேண்டாம், நாங்கள் எடுத்துக்கிறோம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் வரும் 25 முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர் மாவட்டம் பரவலூர் அரசு நேரடி கொள் நிலையத்தில் விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்கியதற்கான வீடியோ ஆதாரம் சிக்கியது. மூட்டைக்கு 50 ரூபாய் தர மறுக்கும் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்ய மறுப்பதாக புகார். காஞ்சிபுரம் DSPயை கைது செய்ய உத்தரவிட்ட விவகாரத்தில் மாவட்ட நீதிபதி மீது நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை தாக்கல். நீதிபதி செம்மலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக குழுவுக்கு அனுப்ப உத்தரவு. சென்னை வில்லிவாக்கத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து விபத்து. நோயாளிக்கு மருத்துவம் பார்த்த பெண் மருத்துவருக்கு தோள்பட்டையிலும் செவிலியருக்கு தலையிலும் காயம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள முதன்மை கணக்காளர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என தெரிய வந்ததால் விசாரணை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டின் கேம்ப் அலுவலகத்திற்கு போன் செய்து அநாகரிகமாக பேசிய பாஜக நிர்வாகி கைது. கடந்த 20 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் மது போதையில் பேசியதாக வாக்குமூலம். சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்க 1 வாரத்தில் இடம் ஒதுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலசங்கம் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவு.